விஷாலே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சிருக்கிற படம் தான் மகுடம். படம் எப்படி இருக்கு வாங்க பாத்துக்கலாம். ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். படத்தோட பேர் போடுறதுக்கு முன்னாடி அந்த பில்டப் ஏத்தி அந்த பேர் போடுவாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷாலோட ஓல்டு கெட்டப் என்ட்ரி சீன் ஒன்று இருக்கும், அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விஷால் அவர்களே பாத்தீங்கன்னா இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, லாஸ்ட் 10 நிமிஷம் இது வரைக்கும் நான் யாருமே பண்ணாத பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி லாஸ்ட் 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ உங்க எல்லாரோட கேள்வி என்ன தெரியுமா? அப்போ விஷால் தரமான படத்தை கொடுத்துட்டாரு, ஒரு வேற லெவல் கம்பேக்கா அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் இல்லை, இங்கே தான் ட்விஸ்ட்டு, அதுதான் இல்லை. ஓப்பனிங் பில்டப் சீன் நல்லா இருக்கு, என்ட்ரி சீன் செமையா இருக்கு, கிளைமேக்ஸ் செமையா இருக்கு, இதுவே போதுமே படம் வேற லெவலில் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீன் எல்லாம் ரசிக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட லென்த் தான் பெரிய பெரிய மைனஸுங்க. ஒரு சீனை எடுத்துட்டா இழுன்னு இழுக்கிறாங்க, எதுக்கு தான் அப்படி இழுக்கிறாங்கன்னே தெரியல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் சீன்ஸ் அந்த நல்ல இதெல்லாம் கொண்டு வந்து வச்சோம்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே ஒரு வேற லெவல் படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் 3 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. எப்படின்னா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு ஃபேமிலி சீன் எடுத்துட்டா அது ஒரு 1/2 மணி நேரம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட் சீன் எடுத்துட்டா அது ஒரு 1/2 மணி நேரம் நடக்குது. நல்ல படத்தை எப்படி கெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்பப்போ பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.